வணக்கம். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 24வது திருநாமம் புருஷோத்தமாய நம. இதனுடைய கதை என்னன்னு பார்ப்போமா. ஒரு சமயம் தேவலோகத்தில் இந்திரனின் தேரோட்டியான மாதவி தன்னுடைய மகளுக்கு திருமண பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா உலகத்துலையும் தேடிட்டாங்க, எங்கேயும் கிடைக்கலனால பாதாள உலகத்துக்கு போனாங்க. அங்கே சுமுகன் என்ற ஒரு நாககுமாரன் அவனே தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க நாரதரின் உதவியோட. அதுக்கப்புறம் அந்த சுமுகனுடைய பாட்டனார்கிட்ட போய் சொல்கிறாங்க, உங்களுடைய பேரனுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இன்னும் 30 நாள் தான் அவனுக்கு ஆயுசு. கருடன் சபதம் விட்டுருக்கான், இவனை கொன்று தின்னுவேன்னு. அதனால் உன்னுடைய பெண்ணோட வாழ்க்கை நீயே எதுக்கு பாழ் பண்ணுற, வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மாதவி இல்லை, இவனை என்னோட இந்திரலோகத்துக்கு அனுப்பிச்சி வைங்க, நான் கொண்டு போய் இவர் காப்பாற்றுறேன். உடனே சரி அப்படியாவது உயிரோடு இருக்கட்டும் பேரன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சு விடுறாரு. அமுச்சு வச்சோன்னே அங்கேருந்து சுமுகனை கூட்டின்னு இந்திரலோகத்துக்கு இந்திரன்கிட்டையும் இந்திரன் பக்கத்திலேயே உபேந்திரன் என்ற திருநாமத்தோடு அமர்ந்திருக்கிற மகாவிஷ்ணுகிட்டையும் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கதை. உடனே அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, தீர்காயுசு பவனி, தீர்காயுசாக இருப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட கருடன் ரொம்ப கோபமாக வரான். அவன் கோபமாக அந்த இந்திரலோகத்தில் வந்தோன்னா இந்த நாககுமாரன் என்ன பண்ண, சுமுகன் நாக வடிவெடுத்து நேராக போய் உபேந்திரன் கால்களை சுற்றி கொண்டு அபயம் கேட்கிறான். அப்போ என்னாச்சுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அபயம் கேட்கும் பட்சத்தில் என்னாச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கருடன் சொல்கிறாரு, நான் உன்னையே தாங்குறேன், என்னுடைய இறகில நான் எனக்கு தேவையான இறையை விட்டு கொடுத்துருங்க, இதை நான் அடித்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கர்வமாக பேசுகிறார். அப்போது உபேந்திரனாகிய மகாவிஷ்ணு சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பறவைகளும் ஒன்று சேர்ந்தவோட என்ன தாங்க முடியாது, என்னுடைய இடது கையை நீ தாங்க முதல்ல சொல்லி அந்த இடது கையை அப்படி வைக்கிறாரு கருடன் மேலே. அப்படி வச்சோன்னா மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு, வலி தாங்க முடியாமல். அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சோன்னா அவருக்கு புத்தி வந்துடுது. அவர் உபேந்திரனை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இந்த உலகத்தில் புருஷோத்தர்கள் எல்லாரையும் காப்பாற்றுறவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர் யார்? புருஷோத்தமனாகிய மகாவிஷ்ணுவே. அதனால தான் புருஷோத்தமாய நம அப்படின்னு நம்ம வணங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நன்மையாக சேரும். வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.